அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து வெளியுறவுத்துறை செயலாளருடன் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நேபாளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான அனைத்து கட்ட வேலைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் இருந்தபடி முதல்வர் நேற்றைய தினம் ஆலோசனை நடத்தினார். அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டு வருகின்றதை பார்க்க முடிகின்றது. டெல்லிக்கு தமிழ்நாடு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வருகை தந்து இந்த மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்த்து வருகின்றார்கள். மத்திய அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகள், தூதரகத்தை சேர்ந்த அதிகாரிகள் என பலருடனும் அவர்கள் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்வது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். விமான நிலையத்திற்கு செல்வது, அங்கிருந்து ஒருவேளை மீட்கப்படக்கூடிய தமிழர்கள் உடல்நலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை உடனடியாக வழங்குவது, அவர்களை தங்க வைப்பது, அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிவிப்பது, யார் யாரெல்லாம் இன்னமும் மீட்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தொடர்பு கொள்கிறார்கள் என்ற அத்தனை விவரங்களையும் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அவர்கள் ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அவ்வப்போது அதிகாரிகளை அழைத்து பேசியும் தேவைப்பட்டால் நேரில் செலுத்தும் மீட்பு பணிகளை துரிதமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக 21 தமிழர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இன்னும் சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் டெல்லி விமான நிலையத்திற்கு வர இருக்கின்றார்கள். அவர்களை நேரில் பார்த்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்து பிறகு அவர்களை தேவைப்பட்டால் நேரடியாக சென்னைக்கு உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு அவர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் இன்னும் நிறைய பேர் சிக்கி இருக்கிறார்களா என்ற விவரங்களை தூதரக அதிகாரிகளுடனும் அமைச்சர்கள் ஆலோசனை செய்து வருகிறார். தகவல்கள் சம்பந்தத்தாருக்கு உடனடியாக வழங்குவதையும் அமைச்சர்கள் உறுதி செய்து வருகிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு சிறப்பு குழுவானது நேபாள் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களையும் அமைச்சர்கள் நேரடியாக கேட்டு பெற்று வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் முழு வேகத்தில் இந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது.